மனோஜ் வீட்டுக்கு வரும்போது நிறைய பேகு அதோட ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று எடுத்து வராரு உள்ள. ஸோ வந்த உடனே கேட்குறாங்க ரேணுகா, ஏய் மனோஜ் என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவா அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு, அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, உனக்கு எனக்கும் நிறைய ட்ரெஸ்ஸு, அதோட உனக்கு பிடிச்ச தாலி செயின்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரேணுகா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்த விஜயாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. டேய் மனோஜ், என்னடா திடீர்னு இப்படி சர்ப்ரைஸாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்க, என்னடா ஃபங்க்ஷன் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஓடி வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதில் ஃபுல்லாக பார்த்தோன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதோட தாலி செயினை பார்த்த உடனே ரேணுகாவுக்கும் விஜயாவுக்கும் மகிழ்ச்சி பொங்குது. அதே இடத்துல தான் முத்து மீனாவும் ஓரமாக நின்று அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அண்ணாமலையும் அங்கே நிற்கிறாரு. அப்போதைக்கு விஜயா சொல்கிறாங்க, பாருங்கள் என்னுடைய புள்ள எந்த அளவுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கான்னு பாருங்கள். நீங்களும் தான் உங்கள் புள்ளன்னு ஒருத்தன் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கான். ஆனால் என் பிள்ளையை பார்த்தீங்களா, நிறைய ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கான் எனக்காக. அவனுடைய மனைவிக்கு அவன் உழைச்ச காசில் தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்கான். இதுதான் ஒரு ஹஸ்பண்டுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி விஜயா முத்துவையும் மீனாவையும் குத்தி காட்டி பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. மனோஜும் ரொம்ப பெருமையாக எல்லாத்தையும் வச்சுட்டு நிற்கிறாரு. ரேணுகாவுக்கு ஒரே மகிழ்ச்சி தாங்கலை. பாத்தியா, என்னுடைய புருஷன் எனக்காக ட்ரெஸ்ஸும் தாலி செயினும் வாங்கி கொடுத்துருக்கான். ஆனால் உன்னுடைய புருஷன் உனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரேணுகா மீனாவை பார்த்து ஒரு ஏளனமான சிரிப்பாக சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல உடனே முத்து, டேய் ஏதரா உனக்கு இவ்வளோ காசு, உன்னை பார்த்தா சந்தேகமாக இருக்குது, உண்மையிலேயே இது நீ சம்பாதிச்ச காசு தானா, இல்லை இதுக்கு முன்னாடி பிஸ்னஸில் லாஸ் ஆனப்போ மீனாவோட நகையை தூக்கிட்டு ஓடனிய அது மாதிரி எதனா பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்க, உடனே அந்த இடத்துல ரேணுகாவுக்கு கோபம் வருது. மாமா, அவரை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள். சும்மா ஏதோ ஒரு தடவை அவர் தெரியாமல் அப்படி பண்ணிட்டாரு, அதுக்காக எல்லா தடவையும் அப்படி தான் பண்ணுவார்னு அர்த்தம் கிடையாது. சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது மாமா அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, டேய் முத்து அமைதியாக இரண்டா, அவன் ஏதோ சம்பாரித்து ஏதோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கான், நீ ஏன் அவனை பார்த்து இது பண்ணுற, ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறான், ஏய் ஏதோ ஒரு வாட்டி அப்படி பண்ணிட்டேங்கிறதுக்காக எல்லா டைமும் அப்படி பண்ணணும்னு நினைக்காத. ஸோ நான் வந்து என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸும் தாலி செயினும் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லி உனக்கு பொறாமடா, அந்த பொறாம இருந்தாண்டா நீ இப்படி பொங்கி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, யாருக்கு பொறாமல், எங்களுக்கா பொறாமல், நீங்களாம் நல்லா இருந்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். எங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் கெட்டு போகணும்னு நாங்கள் என்றைக்குமே நினைக்க மாட்டோம். அதனால் இதோட விட்டுருங்க இந்த விஷயத்தை அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு விஜயா, விட்ரா மனோஜ், இதெல்லாம் பற்றி நீ ஏன்டா பெருசாக எடுத்துக்கிற, நீ வந்து இப்படிலாம் வாங்கிட்டு வந்திருக்க இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு பொறுக்காது பார்த்தாலே, அதெல்லாம் தான் இப்படி பண்ணுறாங்க, நீ விடு, உனக்கு ஏன் அதெல்லாம். சரி என்னடா மனோஜ், என்னடா விசேஷம், என்னடா இப்படிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, இல்லைம்மா ரொம்ப நாட்களாகவே நானும் ரேணுகாவும் வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்டோம், ஆனால் நடக்கவில்லை. இப்போ தான் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. அதுதான் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுற விதமாக உங்கள் எல்லாருக்கும் போய் ட்ரெஸ் எடுத்து வந்தேன். அதோட ரேணுகாவுக்கு தாலி செயின் எடுத்து வந்திருக்கேன். நாங்கள் இப்போது ஒரு வாரம் கடைக்கு லீவ் விட்டு எங்கேயாவது டூர் போகலான்னு இருக்கோம். 2 பேர் மட்டும் ஜாலியாக போய் ஒரு வாரம் லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஸோ தன்னுடைய மகன் இன்றைக்கி இந்த அளவுக்கு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சுருக்கான். இதை பார்க்கும்போது எனக்கு கண்ணே பத்தலை. ஸோ இதுக்கு தான்டா இத்தனை நாள் ஆசைப்பட்டேன்டா. நீ ரொம்ப என்ன பூரிக்க வச்சுட்ட. 2 நிமிஷம், ஏய் மீனா போய் மனோஜுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அப்போதைக்கு மீனா சொல்கிறாங்க, நான் எதுக்கு ஜூஸ் போட்டு தரணும், ஏன் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அத்தை, இந்த வீட்டில் நான் எது வேணும் செய்வேன், யாருக்கு வேணும் செய்வேன், ஆனால் அவருக்கு மட்டும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நான் எதுக்கு அதை செய்யணும், ரேணுகா இங்கே தானே இருக்கா, ஸோ ரேணுகாவை போய் ஜூஸ் போட்டு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனே அதுக்கு விஜயா கேட்குறாங்க, ஏன் உனக்கு இப்போ இவ்வளோ கடுப்பு வருது, ஓ அவன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி உனக்கு பொறாம பொங்குதா. ரேணுகா உடனே முறைக்கிறாங்க. ரேணுகா நீ ஏன் அவளை முறைக்கிற, அவளுக்கு பொறாம தாங்கலை, ஆத்திரம் அடைக்குது பாரு. எங்கடா தன்னுடைய புருஷன் ஒரு குண்டுமை கூட வாங்கி தரல, ஆனால் அவளுடைய புருஷன் அவளுக்கு தாலி செயினும் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துறான்னு சொல்லி பொறாமையில் பொங்குறாவ. விடு, அது பொங்கிட்டு போட்டோம். ஏன் எனக்கு என்ன கை இல்லையா கால் இல்லையா, இவனுடைய மகனுக்கு நானே போய் ஜூஸ் போட்டு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து ஜூஸ் போட கிச்சனுக்கு போகிறாங்க. ஸோ அந்த டைமில் முத்து மீனாவும் சேர்ந்து அமைதியாக அந்த இடத்த விட்டு போகிறாங்க. உடனே ரேணுகாவுக்கு தோணுது, சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனோஜுக்கு ஏது இவ்வளோ காசு, பார்லர் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக போகலை, அப்படி இருக்கும்போது மனோஜுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி ரூமில் போய் கேட்டுப்போன்னு சொல்லிட்டு ரேணுகா நேரம் ரூமுக்கு போகிறாங்க. மனோஜ் ரொம்ப ஜாலியாக அந்த பேக்லாம் தூக்கிட்டு ரூமுக்கு போகிறாரு. போய் வச்சுட்டு டிப்டாப்பாக உட்காந்துருக்காரு. ஹே ரேணுகா, என்ன நீ வந்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த, அதுக்கு பிறகு உன் மூஞ்சே சரியில்லையே, நீ ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது ரேணுகா, என்னாச்சு உனக்கு, ஜாலியாக நேரத்தில் போயிட்டு ஏதாவது கண்டதே யோசிச்சுட்ருப்ப, ஓ முத்து மீனாவும் பொறாமையில் பொங்குனாங்களே அதனால் நீ டென்ஷனாக இருக்கியா, விடு அவங்க அப்படி தான், அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியல, இவன் மட்டும் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அந்த பொறாமையில் இருப்பாங்க. வா நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், ஒரு வாரம் கடைக்கு லீவ் விட்டுட்டு ஜாலியாக எங்கேயாவது போய் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் ரேணுகா அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாரு. ஆனால் ரேணுகாவுக்கு அதுக்கு உடனே கேட்குறாங்க, ஒரு வாரமா மனோஜ் நீ என்ன நினச்சிட்ருக்க,
நாம் பார்லரே இப்போ தான் ஓரளவுக்கு நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு வாரம்லாம் கடைக்கு நம்ம லீவ் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் பாதிக்கப்படுவாங்க மனோஜ். அதனால் ஒரு வாரம்லாம் வேணாம், நான் சொல்கிறது கேளு. 1 நாள் இல்லை 2 நாள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துடலாம். ஒரு வாரம் லீவ் விட்டோம்னா நம்ம பிஸ்னஸே பாதிச்சிடும் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏய் ரேணுகா, என்னடி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் இப்போ தான் ஜாலியாக போய் ட்ரெஸ்லாம் எடுத்து வந்தேன். ஸோ ஒரு வாரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு வாரம் வெளில போயிட்டு வரலாம், உனக்கு பிடிச்ச இடத்துக்கு அழைச்சிட்டு போகலாம், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீ என்னன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க? எனக்கு டென்ஷன் ஆக்காத ரேணுகா, நான் சொல்கிறது கேளு. ஒரு வாரம் கிடைக்கலாம், ஒன்றும் ஆகிடாது. நாம் லீவை விட்டுட்டு உனக்கு பிடிச்ச இடத்துல போய் உன்னை ஜாலியாக வச்சுக்கணும், அதுதான் எனக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய சந்தோஷமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேணுகா கேட்குறாங்க, சரி மனோஜ், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் மட்டும் ஒன்று கேட்கவா? ஏய் ரேணுகா, என்ன கேளு, எங்கே போகணுன்னு நினைக்கிற? உன்னுடைய ஆசை எல்லாத்தையும் சொல்லு, நான் ஒன்று ஒன்று நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரேணுகா கேட்குறாங்க, இல்லை மனோஜ், எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது ஓகே. ஸோ எனக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாக இருக்குன்னு யோசிக்கிறேன். தாலி செயின் எத்தனை பவுன் இருக்கும்? தாலி செயின் 5 பவுன் ரேணுகா. ஸோ தாலி செயின் 5 பவுன், அதுவே எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்ச ரூபாய்ட்டு வந்திருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வந்திருக்க, இதுக்கெல்லாம் ஏது காசு? மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு? மொத்தமாக 4 லட்ச ரூபா செலவாச்சு ரேணுகா. என்னது 4 லட்ச ரூபாயா? மனோஜ், உனக்கு ஏது 4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறதுக்கு அளவுக்கு? 4 லட்ச ரூபாய்க்கு நீ என்ன பண்ண? நகையே ஒரு 3 லட்ச ரூபாய் தான் வந்திருக்கும். இந்த ட்ரெஸ் எல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்தியா? மனோஜ், என்ன மனோஜ் பண்ணிட்டு இருக்க நீ? நம்ம பார்லரே சரியாக போகலை, இப்போ தான் ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் போய் நீ இப்படி தேவையில்லாத விஷயத்தை பண்ணிட்டு இருக்க மனோஜ். எனக்கு கடுப்பாகுது. உண்மையை சொல்லு மனோஜ், உனக்கு ஏது முதல்ல இந்த அளவுக்கு காசு? ரேணுகா, எதுக்கு இப்போ கோவப்படுற? அமைதியாரு. மொத்தமாக நான் 4 லட்ச ரூபா செலவு பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? நகைக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் போக நம்மளுடைய பார்லருக்கு தேவையான 2 முக்கியமான மிஷினையும் வாங்கி போட்டிருக்கேன். அதோட எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ 1 லட்ச ரூபா கையிலையும் காசு வச்சுருக்கேன். இன்னும் 3 லட்ச ரூபா காசு வச்சிருக்கியா? உனக்கு ஏது இவ்வளோ காசு? 4 லட்ச ரூபாப்பா, 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா காசு உனக்கு யார் கொடுத்தா? நம்ம பிஸ்னஸ் ஒன்றும் அந்தளவுக்கு டெவலப் ஆகலையே மனோஜ். என்ன பண்ணுன சொல்லு மனோஜ். ரேணுகா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய டெபிட் கார்டு ஒன்று இருந்துச்சு, அதில் தான் எடுத்து வந்தேன். இப்போ 4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். மீதி 1 லட்ச ரூபா இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாயும் நாம் டூர் போகிறதுக்கு தான். ஒரு வாரம் ஜாலியாக போயிட்டு அந்த 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரேணுகா சொல்கிறாங்க, டெபிட் கார்டா? என்ன சொல்கிற? உனக்கு ஏது கிரெடிட் கார்டெலாம்? அதான் அன்றைக்கி நம்ம பார்லருக்கு ஒருத்தன் வந்தானே கிரெடிட் கார்டு கேட்டு, அன்றைக்கி நம்ம சொன்னோம்ல, ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லி, அவன் தான் கிரெடிட் கார்டெலாம் கொடுத்தான். அதில் தான் 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்து நகை வாங்கினேன், ட்ரெஸ்ஸு வாங்கினேன், நம்ம பார்லருக்கு 2 மிஷின் வாங்கினேன். மீதி 1 லட்ச ரூபா கையில் காசு வச்சுருக்கேன். அந்த 1 லட்ச ரூபா வச்சு நம்ம இப்போ டூர் போகலாம், அவ்வளோதான் ரேணுகா அப்படின்னு சொல்கிறாங்க. ரேணுகாவுக்கு உடனே பதட்டம் ஏறிடுச்சு, தலைவலியே வந்துடும் போல. ரேணுகா உச்சக்கட்ட கோவத்துக்கு போகிறாங்க. மனோஜ், நீ என்ன சின்ன பையனடா, ஏன்டா இப்படி பண்ணுற? உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், நீ எது பண்ணாலும் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணுன்னு சொல்லி. ஆனால் நீ இப்படி என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு ஒரு முடிவே பண்ணிட்டியா? கிரெடிட் கார்டில் போய் நீ 5 லட்ச ரூபா பணம் எடுத்திருக்கியே, அடுத்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த பணத்தை கட்டலை அப்படின்னா அவனுங்க வட்டியை அதிகமாக போட்டு நம்மளை ஒட்டு மொத்தமாக முடிச்சிருவாங்கடா. ஏற்கனவே முத்து மீனாவும் நம்மளை பார்த்து பொறாமையில் பொங்கிட்டு இருக்காங்க. எப்படா நம்ம வீழ்வோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாடுறோம் இப்போ தான் ஓரளவுக்கு சரியாக போயிட்டு இருக்கு. தேவையில்லாமல் இப்போ போய் நீ 5 லட்ச ரூபா இந்த பணத்தை எடுத்து இப்படி தேவையில்லாத ஆடம்பர செலவு பண்ணியிருக்கியே. உன்னை நினச்சா எனக்கு எவ்வளோ கடுப்பாக தெரியுமா? உன்ட்ட நான் இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எது பண்ணாலும் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணுன்ட்டு. ஏன்டா மனோஜ் இப்படி பண்ணுற? தேவையில்லாத ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ரேணுகா பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மனோஜ், ரேணுகா நான் பார்த்துக்கிறேன் ரேணுகா, நான் தான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டேன் இல்லையா, கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளலாம் பணம் கைக்கு வந்துடும். இந்த மாதமே பாரு நம்ம பிஸ்னஸ் பயங்கரமாக டெவலப் ஆகும். அதெல்லாம் ரொட்டேஷனில் போட்டு நான் சமாளிச்சுப்பேன். நீ ஏன் ரேணுகா டென்ஷன் ஆகிற? வா நம்ம ஜாலியாக ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. ரேணுகாவால் அதை தாங்கிக்கவே முடியல. அப்பன்னு பார்த்து விஜயா ஜூஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக உள்ளே வராங்க. ஏய் மனோஜ், இந்தா ஜூஸ் கொடுறான். ரேணுகா, ஏன்டி ஓ மூஞ்சி இப்படி இருக்குது? அந்த மீனா மூஞ்சி மாதிரியே ஓ மூஞ்சும் இருக்குது. எப்படி மனோஜ் ட்ரெஸ்லாம் எடுத்து வந்து தாளிச்செல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி படுத்திருக்கான், நீ ஏன் இப்படி மூஞ்சி எப்படி வச்சிருக்க உருன்னு அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் புள்ள பண்ண விஷயத்த நீங்களே கேளுங்க. ஏய் ரேணுகா, ஏன்டி அப்படி பேசுகிற? மனோஜ், என்னடா ஆச்சு? ஏன் இவன் மூஞ்சி அப்படி இருக்குது? ஏன் இப்படி பேசுகிறா? அது இல்லைம்மா, அது வந்து ரேணுகா உடனே சொல்கிறாங்க, உங்கள் புள்ள என்ன பண்ணியிருக்கா தெரியுங்களா? இந்த நம்ம சலூனுக்கு ஒரு கிரெடிட் கார்டு ஒருத்தன் வந்தான், அந்த கிரெடிட் கார்டை வாங்கியிருக்காரு. அந்த கிரெடிட் கார்டிலேருந்து 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்திருக்காரு. அதில் போய் நகையும் இந்த ட்ரெஸ்ஸும் வாங்கி 4 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. மீதி 1 லட்சம் வச்சிருக்காராம். இப்படி இவர் விருப்பத்துக்கு எப்போ சொன்னாலுமே கேட்க மாட்டாரு, எது பண்ணாலும் அவர் விருப்பத்துக்கே பண்ணுறாரு. இந்த 5 லட்ச ரூபா பணத்தை இன்னும் 2 மாதத்துல நம்ம அடைக்கல அப்படின்னா அவன் வட்டி போட்டு ஏகப்பட்ட அமௌண்ட் நம்மகிட்ட சுருட்டிடுவான். இதே மாதிரி பிஸ்னஸ் லாஸ்ட் தான் போக போகுது. இவர் நான் சொல்கிறது எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. இவர் தேவையான விஷயத்தை பண்ணி இப்போது ஒட்டுமொத்த நம்ம குடும்ப மானத்தையுமே வாங்க போகிறாரு. இந்த முத்து மீனா மத்தியில் என்ன தலைகுனி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ரேணுகா கண்டபடி கத்துறாங்க. விஜயா உடனே, டேய் மனோஜ், என்னடா இப்படி பேசிக்கிட்டே இருக்கா? என்னடா பண்ண மனோஜ்? ஏன்டா இப்படி பண்ணுற நீனு? அம்மா, நான் தான் இப்போ பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன்ல, ஸோ என்னிட்ட 2 மாதத்தில் காசு வராதா? கண்டிப்பாக பிஸ்னஸ் டெவலப் ஆகிடும், அதுக்குள்ளே நான் அடைச்சிடுவேன். இவள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காமா. நான் சொல்லிட்டேன் அவள்கிட்ட, இவள் கேட்க மாட்றா. உடனே விஜயா, ஏன்டி ரேணுகா, அவன் தான் சொல்கிறான்ல அடைச்சிடுவான்னு சொல்லிட்டு, என் புள்ள மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஃப்ரீயாக விடுடி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறான்,
அம்மா அப்படியே இல்லைனாலும் பார்த்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ஏண்டி 5,00,000 தானே வீடு பார்த்துலாம். ஆமாம், அது இல்லாமல் உங்களுடைய அப்பா கொடுத்தான்னு சொல்லி உங்கள் மாமா கொண்டு வந்து 5,00,000 பணம் கொடுத்தாரு இல்லையா, அந்த 5,00,000 பணம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற, அப்படி எதனா பிரச்சனை வந்துச்சா அந்த 5,00,000 கொடுத்து இந்த கடனை அடைச்சிடலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. உடனே ரேணுகாவுக்கு ஆரம்பிச்சிட்டாடா இவ அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாங்க. உடனே மனோஜ், அட அதை நான் மறந்தே போயிட்ட பாரு, அப்படின்னா ரேணுகா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகலனாலும் அந்த 5,00,000 பணத்தை வச்சு அதை அடைச்சிட்டு நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம், அதனால் நம்ம டூருக்கு போகலாம், நீ ஃப்ரீயாக விடு, ரிலாக்ஸாக இருன்னு சொல்கிறாங்க. ரேணுகாவுக்கு மனசில் ஒரே டென்ஷன் ஆகுது. என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டான், நம்மள்ட்டையும் கேட்கவும் மாட்டான், அவன் விருப்பத்துக்கு ஒன்று பண்ணிட்டு வந்துட்டு நம்மளை டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, நீ முதல்ல வச்சிருக்க 1,00,000 பணத்தை என்கிட்ட கொடு, ட்ரிப்பும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது, நீ இந்த 1,00,000 பணத்தை கொடுக்கல அப்படின்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி ரேணுகா மனோஜ்கிட்ட பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நான் பார்லருக்கு கிளம்புறேன், வரத்துக்குள்ளே 1,00,000 பணத்தை எடுத்து வீட்டில் வச்சு தான் நீ வரணும்னு சொல்லிட்டு ரேணுகா அங்கேருந்து கோவமாக கிளம்பி பார்லருக்கு போகிறாங்க.